ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பே ஆப் மூலிமா எப்படி உங்களுடைய வீட்டில் உள்ள கரண்ட் பில்லை எப்படி நீங்கள் வந்து கூகுள் பே மூலிமா செலுத்தலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து கூகுள் பே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சுருக்கணும். கூகுள் பே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கூகுள் பேயில் வந்து அமௌண்ட் வந்து செலுத்த முடியும். அது வந்து எப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுள் பே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி லான்ச் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட்லாம் போய்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். உங்கள் காண்டாக்டில் உள்ள உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாமே இதில் வந்துடும். அதெல்லாம் விட்டுருங்க. பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷனாக டிஎன்இபி எலக்ட்ரிக்கல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 3வது ஐக்கான் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து இப்படி இருக்காது. நான் வந்து எங்கள் வீட்டில் உள்ள கரண்ட்டு இபி பில் நம்பரை வந்து லிங்க் பண்ணி வச்சனால இப்படி காமிக்குது ஹோம் சொல்லிட்டு. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் வந்து லிங்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க் இங்கே இருக்கும். இந்த கன்சியூமர் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு 10, 12 டிஜிட் நம்பர் இருக்கும். அதில் வந்து லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் தான் உங்களுடைய இபி பில் நம்பராக இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு இபி பில் நம்பர் தெரியலன்னா உங்கள் மீட்ரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருப்பாங்க. அது வந்து 4 டிஜிட்டில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10, 12 நம்பர் வந்து என்ட்ரி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து உள்ளே போகும். அதுக்கு அந்த ஏரியா நம்பர் சொல்லிவிட்டு இந்த மாதிரி இபியிலேருந்து ரீடிங் எடுக்க வருவாங்க. அவங்ககிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் உள்ள ஒரு கோடு சொல்லுங்கள் அப்படின்னு. அதையும் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உள்ளே போகும். இங்கே ஹோமில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஹோம் போட்டு என்ட்ரி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து என்ட்ரி பண்ணிட்டேன். என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி 2 மந்த்துக்கு ஒரு தடவை வந்து ரீடிங் எடுக்க வருவாங்க. அப்படி எடுத்தாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் வந்து வீட்டில் சில பேர் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்து ரீடிங் எடுத்துட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ரூ. 120 இப்போ வந்து எங்களுக்கு பார்த்தீங்க 2 டேஸ் ஆச்சு ரீடிங் எடுத்து. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 170. இதை வந்து நீங்கள் வந்து பில் பண்ணுங்கள், பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூகுள் பேவே உங்களுக்கு வந்து மெசேஜாக போட்டுரும். நீங்கள் வந்து பில் டீட்டெயில்ஸ் இதில் வந்து பார்த்துக்கலாம். இதுதான் பில் டீட்டெயில்ஸு. ஓகே. இப்போ எப்படி இது வந்து பில் பே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, பே பில்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லிங்க் பண்ண பேங்க்லேருந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் கேட்கும். இதில் வந்து உங்களுடைய யுபிஐ பின் 4 பின் நீங்கள் செட் பண்ணி வச்சுருப்பீங்க ஆல்ரெடி. அந்த பின்னை வந்து என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ரூ. 170 எடுத்துருவாங்க. உங்களுக்கும் கரண்ட் பில் வந்து பே பண்ணிட முடியும். நீங்கள் வந்து நெட் சென்டர் போய் தான் வந்து இபி பில்லு கட்டணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரூ. 170 இருந்துச்சுன்னா அவங்க நெட் சென்டரில் பார்த்தீங்கன்னா ரூ. 190 வாங்குவாங்க. ரூ. 20 எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அதை வந்து செலுத்த தேவையில்லை. சிக்கனமாக இருந்துக்கலாம். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.